இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியை அறிவிச்சிருக்கு பிசிசிஐ. காயம் காரணமா ஓய்வில் இருந்த ராகுல் இந்த ஆட்டத்திலையும் அணிக்கு திரும்பல. இந்திய அணியின் கீ பவுலரான பும்ராவுக்கு இந்த போட்டியில ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸை தொடர்ந்து IPL தொடர், T20 உலகக்கோப்பைன்னு அடுத்தடுத்து முக்கியமான தொடர்கள் இருக்கிறத கருத்துல கொண்டு இப்போ பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. 3வது டெஸ்ட்ல இருந்து விடுவிக்கப்பட்ட முகேஷ் குமார் மீண்டும் அணியில சேர்க்கப்பட்டிருக்காரு. 4வது டெஸ்ட் போட்டி பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்க இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 23ஆம் தேதி 2024 IPL தொடர் தொடங்கும்னு தகவல் வெளியாகி இருக்கிற நிலையில இந்த IPLல கம்பேக் கொடுக்க தீவிரமா பயிற்சிகளை மேற்கொண்டு வர்றாரு ரிஷப் பந்த். இந்த சீசன்ல பந்த் டெல்லி அணியின் கேப்டனாகவும் பேட்ஸ்மேனாகவும் செயல்படுவார். விக்கெட் கீப்பிங் செய்ய மாட்டார்னு தகவல்கள் வெளியான நிலையில விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் செய்யற மாதிரியான வீடியோ ஒன்ன தனது எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு ரிஷப் பந்த். அந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பகிரப்பட்டு வருது. இந்திய அணியின் இளம் வீரரான த்ருவ் ஜுரேல் இந்திய ஜெர்சியோட MS தோனியை பாக்குறது என்னோட கனவுன்னு சொல்லி எமோஷனலா பேசியிருக்காரு. நான் IPL அப்போ அவரை நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆனா சர்வதேச போட்டிகள்ல விளையாடின பிறகு இந்திய ஜெர்சியில அவரை பார்க்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல். அவர்கிட்ட கத்துக்க இன்னும் நிறைய இருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு த்ருவ் ஜுரேல். இது தொடர்பா த்ருவ் ஜுரேல் பேசின வீடியோ தனது எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்திருக்கு பிசிசிஐ. தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டோம், இந்த முறை கோப்பையை வெல்ல முயற்சிப்போம்னு அதிரடியா பேசியிருக்காங்க RCB அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா. கடந்த WPL சீசன்ல விளையாடின 6 போட்டியில 2ல மட்டுமே RCB அணி ஜெயிச்சது. இது தொடர்பா பேசின ஸ்மிருதி மந்தனா, கடந்த சீசன் மூலமா கிடைச்ச அனுபவம் மூலமா இந்த சீசன்ல அணிக்கு தேவையான வீரர்களை எடுத்திருக்கோம். இடைப்பட்ட காலங்கள்ல விளையாடின உள்நாட்டு போட்டிகள் WPLல சிறப்பா விளையாட உதவியா இருக்கும். இந்த ஆண்டு கப் நிச்சயமா RCBக்கு தான் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்தை தனது எக்ஸ் பக்கத்துல சொல்லியிருந்தார். இந்த நிலையில கிரிக்கெட் ஜாம்பவனான சச்சின் கோலிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. கோலியின் மகனை லிட்டில் சாம்ப்னு சொல்லி எமோஜிகளோட தனது வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சச்சின் டெண்டுல்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.